மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெற இருக்குது. வாக்கு எண்ணிக்கை மே 4 நடைபெற இருக்குது. இதனையொட்டி வரும் 30 வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்குது. இந்த நிலையில திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் பணிகள்ல தீவிரமா களமிறங்கி வேலை பார்த்துட்டு வர்றாங்க. அதிமுக தனது முதல் 2 கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. தற்போது இன்னைக்கு திமுகவோட வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறாரு. அதன்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறுபடியும் கொளத்தூர் தொகுதியிலையும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை சேப்பாக்கம் தொகுதியிலும் போட்டியிடுறாங்க. துரைமுருகன் மீண்டும் காட்பாடி தொகுதியில போட்டியிடுறாரு. அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் தற்போது இணைந்த போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவிலிருந்து போட்டியிடுற ஓபிஎஸ் அவர்கள் போடிநாயக்கனூர் தொகுதியில போட்டியிடுறாரு. ஆலங்குளம் தொகுதியில் திமுக வேட்பாளராக அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த மனோஜ் பாண்டியன் போட்டியிடுறாரு. அதே போல அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்த ஒரத்தநாடு தொகுதியில் அதிமுகவிலிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வைத்தியலிங்கம் மீண்டும் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. அதே மாதிரி கன்னியாகுமரி தொகுதியில மகேஷ் என்பவரும், பாளையங்கோட்டை தொகுதியில அப்துல் பஹாப் என்பவரும், ராதாபுரம் தொகுதியில மறுபடியும் சட்டசபை சபாநாயகர் அப்பாவும் போட்டிடுறாங்க. அதே மாதிரி திருப்பெரும்பூர்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும், தூத்துக்குடியில கீதா ஜெவனும் போட்டியாளராக இன்னைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. கரூர்ல போட்டிட்டு வந்த செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதிக்கு மாறி இருக்கிறாரு. தமிழக சட்டசபை தேர்தலில் அமைச்சர்கள் காந்தி, மனோ தங்கராஜ், கயல்விழி செல்வராஜ் ஆகியோருக்கு இந்த தடவை திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படவே இல்லை. திமுகவோட வேட்பாளர் பட்டியல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னைக்கு வெளியிட்டிருந்தாரு. மொத்தம் 164 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அதுல இடம்பெற்றிருந்தாங்க. பல முக்கிய அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த தடவை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்திக்கு, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கயல்விழி, அடிக்கடி சர்ச்சையில் சிக்கும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆகியோருக்கு இந்த தடவை வாய்ப்பு வழங்கப்படல. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, கடந்த கால அரசியல் நிகழ்ச்சிகளோட ஏடாபுரமா பேசி மக்கள் மத்தியில அவப்பேர் வாங்கினதால தான் அவங்களுக்கு இந்த தடவை திமுக தலைமை சீட்டு தரணும்னு சொல்லப்படுறாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் காந்தி என்ன பேசினார்னா, பாவம் செஞ்சவங்களுக்கு தான் ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு பேசி சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம திமுக பொதுக்கூட்டம் ஒன்றில் தகாத வார்த்தைகளும் பேசிய வீடியோ பெரிய வைரலாக இருந்துச்சு. மேலும் அமைச்சர் காந்தியின் மனைவி ராணிப்பேட்டையில இருக்கிற லேடிஸ் கிளப் இடத்தை ஆக்கிரமிச்சு மன வளர்ச்சி குன்றியோருக்கான பள்ளி நடத்திட்டு வர்றாங்க அப்படின்னு சர்ச்சைக்குரிய வகையில கருத்துக்கள் வெளிவந்துட்டு தான் இருந்துச்சு. அமைச்சர் காந்தியோட செயல்பாடுகளால வருத்தம் அடைஞ்ச முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிகழ்ச்சி ஒன்றில் அவரை கடிந்து கொண்டதாகவும் வீடியோ வெளியாகி இருந்துச்சு. இருந்தாலும் அமைச்சர் காந்திக்கு பதிலாக அவரோட மகன் வினோத் ராணிப்பேட்டையில திமுக வேட்பாளர் களம் இறக்கப்படுறாரு. அதே மாதிரி அமைச்சர் மனோ தங்கராஜ் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சர்ச்சையில சிக்கி இருந்தாரு. டிவி விவாத நிகழ்ச்சி ஒன்றுல ஆபாசமா பேசி பலரோட கண்டனத்துக்கு உள்ளானாரு. பிரதமர் மோடி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில கருத்துக்களை பதிவிட்டு வந்தாரு. இடையில அவரோட அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு மறுபடியும் வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. சமீபத்துல கூட விமான நிலைய ஓய்வறையில மது அறிந்தும் வீடியோ வெளியாகி பெரிய வைரலாகி இருந்துச்சு. அதனால இந்த தடவை அவருக்கு சீட்டு வழங்கப்படாத அவரோட ஆதரவாளர்களே நம்பிக்கை இருந்தாங்க. அதே போல தாராபுரத்துல இருந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்ட அமைச்சர் கயல்விழி செல்வராஜுக்கு மீண்டும் சீட்டு வழங்கப்படல. அவருக்கு பதிலாக இந்திராணி அப்படிங்கிறவங்களுக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்கு. அதே போல முன்னாள் அமைச்சர் பொன்முடி இந்த தடவை தேர்தலில் போட்டியில அவரே சொல்லியிருந்தாரு. அதுக்கு பதிலாக அவருடைய மகன் கௌதம சிகாமணி திருக்கோவில் தொகுதியில போட்டியிடுறாரு. அமைச்சர் மனோ தங்கராஜ் சர்ச்சைக்கு பேர் போனவர். அவருக்கு ஏன் இந்த தடவை சீட் கொடுக்கல அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். மனோ தங்கராஜ் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பத்மநாபபுரம் தொகுதியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அவருக்கு பதிலாக இந்த தடவை பத்மநாபபுரம் தொகுதி சிபிஎம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. இருப்பினும் வேறு தொகுதியில வேட்பாளராக கண்டிப்பாக களம் இறக்கப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில வேறு தொகுதியிலும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படல.
தொடர்ந்து சர்ச்சையில் சிக்குவதாலும் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதா அல்லது கூட்டணி கட்சிக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதால வாய்ப்பு வழங்கப்படலையா அப்படிங்கறது இன்னும் வெட்ட வெளிச்சமா தெரியல. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் குமரி மாவட்டத்தில் திமுக வென்ற ஒரே தொகுதியான பத்மநாபபுரத்தை கூட்டணிக்கு தாரை பார்த்துக்கும் அளவுக்கு அந்த தொகுதி எம்எல்ஏவான அமைச்சர் மனோஜ் தங்கராஜின் செயல்பாடு இருந்திருக்குது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்துல 3 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக பத்மநாபபுரம் என்ற ஒரே தொகுதியில மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த தொகுதி இந்த தடவை கூட்டணி கட்சியான சிபிஎம்க்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. ஆச்சரியமாவே பார்க்கப்படுது. பத்மநாபபுரத்துல வென்ற அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலராக இருக்கிறாரு. பத்மநாபபுரம் தொகுதி இந்த தடவை சிபிஎம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு மனோஜ் தங்கராஜுக்கு கல்தா கொடுக்கப்பட்டுள்ளது. 3 காரணங்களை அவங்களோட ஆதரவாளர்களே சொல்றாங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்துல மொத்தம் உள்ள 6 தொகுதிகள்ல பத்மநாபபுரம் மட்டும்தான் திமுக ஜெயிச்சாங்க. அதில் மனோஜ் தங்கராஜ் அமைச்சராக்கப்பட்டாரு. கடந்த முறை எம்எல்ஏவாக இருந்த போது மலைகளை பாதுகாக்கும் இயற்கை காவலன் போன்று தன்னை காட்டிக் கொண்டார் மனோஜ் தங்கராஜ். கடந்த அதிமுக ஆட்சியில எம்எல்ஏவாக இருந்த போது கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர் தான் இந்த மனோஜ் தங்கராஜ். இந்த ஆட்சியில அமைச்சர் ஆனதும் மகன் மூலம் கல் குவாரிகளில் பணம் வசூல் செய்ய தொடங்கிட்டார்னே சொல்றாங்க இவரோட ஆதரவாளர்கள். மேலும் மகனோட, அதாவது அமைச்சர் மனோஜ் தங்கராஜோட மகனோட செயல்பாடுகளால ஒரு தடவை அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டிருந்துச்சு. மாவட்டத்துல, கன்னியாகுமரி மாவட்டத்துல வேறு அமைச்சர் இல்லை அப்படிங்கிறதால 7 மாதங்களுக்கு பின்பு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனாலும் அவரோட செயல்பாடுகளில் மாற்றம் எதுவுமே பெருசா ஏற்படவே இல்லை. இது மனோஜ் தங்கராஜ் மீதான இமேஜை உள்ளூரில் காலி செய்யவே வச்சுது. மலைக்கலன் மற்றும் மலை முழுங்கி மகாதேவன் போன்ற பட்ட பெயருடன் எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்யும் அளவிற்கு மனோஜ் தங்கராஜின் செயல்பாடுகள் இருந்துச்சு. இதனால இந்த தொகுதியில அவர் மீதான மரியாதையை குறைச்சிச்சு. அதனாலதான் இந்த தடவை அவரை ஓரம் கட்ட திமுக தலைமை முடிவு செஞ்சாங்க. அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் கிள்ளியூர் தொகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதால அவரை பார்க்கறதுக்கு பாலூர் கிராமத்துக்கு தான் போகிற நிலைமை இருந்துச்சு. பத்மநாபபுரம் மக்களை சந்திக்கவோ கட்சி நிர்வாகிகளை சந்திக்கவோ தொகுதியில் கட்சி அலுவலகம் கூட சரியாக செயல்படல அப்படின்னு குற்றச்சாட்டை அவரோட கட்சிக்காரர்களே முன்வைக்கிறாங்க. இதனாலதான் அவருக்கு சீட்டில் கிடைக்காமல் போனதற்கான 2வது காரணமாக சொல்லப்படுது. மனோஜ் தங்கராஜின் உடன் பிறந்த தம்பி செயன் தங்கராஜ் வெளியிட்ட வீடியோக்கள் தான் 3வது காரணமாக இருக்கும்னு அவரோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க. தேர்தல் அறிவித்த மறுநாளில் இருந்தே மனோஜ் தங்கராஜின் தனிப்பட்ட மோசமான செயல்பாடுகள் பற்றியும் பொதுவெளியில் அவருடைய செயல்பாடுகள் பற்றியும் விமர்சித்தும் அவர் வீடியோ வெளியிட்டிருந்தாரு. மனோஜ் தங்கராஜ் தரப்பு அவரை தடுக்க முயன்றனர். ஆனா அவர் ஏற்கனவே திட்டமிட்டு வெளி மாநிலத்துல பாதுகாப்பா இருந்துகிட்டு தினமும் வீடியோ வெளியிட்டு கொண்டே இருந்தாரு. ஜெயன் தங்கராஜின் மகனை வைத்து டிஜிபி அலுவலகம் வரை மனு அளிக்கவும் மனோஜ் தங்கராஜ் தரப்பு நடவடிக்கை மேற்கொண்டது. ஜெயன் தங்கராஜ் அதற்கு பதிலடி வழங்கும் வகையில வீடியோ வெளியிட்டு வந்தாரு. தொகுதி மக்களுக்கும் மாவட்டத்துக்கும் எதுவும் செய்யாமல் கனிம வள கடத்தலுக்கு துணை போனது, சொந்த கட்சியினரை கண்டுகொள்ளாமல் நிர்வாகிகளுக்கு எதிராக திரும்பியது, மாறியது மற்றும் குடும்பத்தில் இருந்து சொந்த தம்பி அவரை டேமேஜ் செய்தது ஆகிய 3 காரணங்களால் மட்டுமே அமைச்சர் மனோஜ் தங்கராஜுக்கு இந்த தடவை சீட் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வேட்பாளரை மாற்றுவார்கள் என எதிர்பார்த்த நிலையில் தொகுதி கூட்டணிக்கு தாரை பார்க்கும் முடிவை திமுக தலைமை எடுத்துள்ளது சற்று மன வருத்தம் தானே. கன்னியாகுமரி மாவட்ட திமுக உடன்பிறப்புகளே குமரிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்று அறிவிக்கப்பட்டுள்ள திமுக வேட்பாளர் பட்டியல திமுகவின் மிக முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியில வேட்பாளராக போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்குது. கோவை தெற்கு தொகுதியில இதற்கு முன்பாக பாஜகவின் சார்பாக கடந்த முறை வானதி சீனிவாசன் போட்டிட்டு வெற்றி பெற்றாரு. ஆனா இந்த தடவை கோவை தெற்கு தொகுதியில செந்தில் பாலாஜி போட்டியிட போறாரு அப்படிங்கிறது வானதி சீனிவாசனுக்கு முன்பே தெரிஞ்சிருக்கும் போல. எனவே உஷாராகி இதற்கு முன்பாக கோவை வடக்கு தொகுதியை வாங்கி அங்கேயே வேட்பாளராக களம் கால இருக்கிறாரு. கோவை தெற்கு தொகுதியில திமுக மற்றும் அதிமுக இடையிலே இப்போ நேரடி போட்டி ஏற்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி கடந்த 2006, 2011, 2021 ஆகிய தேர்தல்களில் கரூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளாரு. 2016ஆம் ஆண்டு பக்கத்து தொகுதியான அரவக்குறிச்சி தொகுதியில போட்டியிட்டு ஜெயிச்சிருந்தாரு. எனவே அவரது சொந்த ஊர் மற்றும் சொந்த தொகுதியான கரூர் தொகுதியை விட்டுட்டு
கோவையின் ஏன் போட்டியிடாரு அப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குறியாவே இருக்குது. பொதுவாகவே நீண்ட காலமாகவே ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்கள் அதிருப்தியை சமாளிக்க ஒரே மாவட்டத்திற்குள் தொகுதியை மாறி மாறி போட்டியிடுவாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி தற்போது பக்கத்து மாவட்டம் கூட அல்ல, பக்கத்து மாவட்டங்கள் தாண்டி கோவை மாவட்டத்தில் உள்ள தொகுதியில் போட்டியிடுறாரு. கரூர்ல தாவேகா பொதுக்கூட்டத்துல ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த விவகாரத்துக்கு காரணம் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு தாவேகா கட்சிக்காரர்கள் தொடர்ந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு வர்றாங்க. எனவே செந்தில் பாலாஜி மீண்டும் அதே தொகுதியில போட்டிட்டாங்கன்னா அவரை எப்படியாவது தோற்கடிச்சு ஆகணும் அப்படின்னு தாவேகா கட்சிக்காரங்க திட்டமிட்டு கடந்த நாட்களாகவே தேர்தல் பரப்புரை செஞ்சுட்டு வர்றாங்க. தற்போது கரூர் தொகுதியிலேயே செந்தில் பாலாஜி மீண்டும் களம் இறங்கினால் தேர்தல் சமயத்தில் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் பேசு பொருளாக மாறும். விஜயை கரூர் தொகுதியில் சிறப்பு கவனம் செலுத்தி இதனை மையமாக வைத்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு அதனால்தான் உஷாராகி செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியில போட்டியிடாருன்னு அவரோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க. தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு மாசம் தான் ஆகுது. தேர்தல் முடிவுகளும் வெளிவரதுக்கு இன்னும் மே 4ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இன்னும் அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமா செய்ய போறாங்க. அடுத்தடுத்து நடக்கும் சம்பவங்கள் தமிழக மக்கள் மனதுல எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. நன்றி, வணக்கம்.